வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோல் வயர் கூடையோட மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நார்மல் வேரில் தான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகள் ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, ரொம்ப பெரிய சைஸும் சொல்ல முடியாது. மீடியம் சைஸான பேஸ்கெட்ஸு. நீங்கள் பெரியவங்க லஞ்சும் கொண்டு போய்க்கலாம், மார்க்கெட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது கடைகளுக்கு கொஞ்சமாக வாங்கணும் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கூடைகளை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வயர் தாங்க. நான் வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இப்போ பின்னிருக்கிறது எல்லாமே நான் எப்போயும் யூஸ் பண்ணுற நார்மல் வயர் தான். பாருங்கள், எல்லாமே ஒரு டார்க் கலர் வித் ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருப்பேன். அவங்க இந்த கஸ்டமர்ஸே செலக்ட் பண்ணிட்டாங்க என்ன கலர் காம்பினேஷனில் போடணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கூடை பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட மெட்டீரியல் எல்லாமே ஒரே மாதிரியான குவாலிட்டியில் தான் கிடைக்கும். இது பாருங்கள், ரெண்டுமே லைன் பேஸ்கெட் மாடல். லைன் பேஸ்கெட் மாடலே 2 டிஃப்ரெண்ட்டு. இங்கே ஒயிட் இருக்கா, இங்கே ரெட் வித் ஒயிட்டு, இங்கே வயலட் வித் ஒயிட்டு. இதில் ஒயிட் கம்மியாக போட்டிருப்பேன் இந்த ரெட்டுக்கு. இந்த வயலட் வித் ஒயிட்டுக்கு ஒயிட் நிறையா இருக்கும். அது அப்படியே டிஃப்ரென்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 பேட்டர்னில் நம்ம லைன் பேஸ்கெட்ஸ் மாடல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பாருங்கள், எல்லா கூடைகளுக்குமே 2 பேர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா கூடைகளுக்கும் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டு தாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். 7.25 அடியில் 27 பேர் எடுத்துக்கணும். பேஸ் 11 லைனு, ஹைட் 25 லைன் போட்டுக்கணும். அதாவது 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருவிக்கோங்க. இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஈவனாக இந்த மாதிரி லைனு ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், சைடாக சொருவிக்கணும். கூட ஃபினிஷ் பண்ண பிறகும் அந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அந்தளவு சொருவிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? உள்ளே அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் நீட்டாக குடைகளை சேம் அதே கலரில் வைங்க. இன்னர் வயரு அப்போனா நீட் ஃபினிஷிங் இன்னர் வயருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருவிக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்ண போகிறப்ப நான் எல்லா கூடைகளுக்குமே குமிழ் போட்டு நல்லா நீட்டாக டெலிவரி பண்ணிடுவேன். நாட்ஸ் ஒரே மாதிரி போடுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி எண்டிங் வரைக்கும் நீங்கள் கூடைகள் ஒரே மாதிரி போடலாம். ஹேண்டில் 2 பேர் ஹேண்டில் தான். 2 நாட்லேருந்து எடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பிளைனாக இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நான் இது டொமேட்டோ ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருக்கேன். ரெட் உங்களுக்கு 3 ரோல் எடுத்துக்கோங்க. ஒயிட் கொஞ்சமாக இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த லைன் போடுறதுக்கு. இதுக்கு பாருங்கள், சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான். ஆனால் கட் பண்ணுறது பேஸு எல்லாமே வயலட் கலரில் போட்டுக்கோங்க. ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒயிட் கலர் மாற்றி நீங்கள் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு டார்க் கலரோட இந்த லைட் கலர் யூஸ் பண்ணுறப்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி கூடைகள். ஹேண்டில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் 3 அடியில் 4 வேர் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. 10 அடியில் 2 வேர் அவுட்டர் வேர் எடுத்து இந்த 2 வேர் ஹேண்டில் போட்டுக்கோங்க. எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கூட இது பாருங்கள், ப்ளெயினாக நான் மேக் பண்ணியிருக்கேங்க. 2 பக்கமுமே அந்த டிசைன் வந்திருக்கும். ஸ்வஸ்திக் டிசைன் கொடுக்க சொன்னாங்க. ஹேண்டில் இந்த கூடைக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், கூட நல்லா சூப்பராகவே இருக்கும். சேம் மெஷர்மெண்ட்டு தான். இந்த ஸ்வஸ்திக் டிசைன் எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடைக்கேற்ற லென்த்து, ஹைட்டு, ஹேண்டிலு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூடையோட வயரும் ஒரே மாதிரியான குவாலிட்டியில் எடுத்துக்கோங்க. அதாவது மெலிசாக இருக்குன்னா மெலிசாவே எடுத்துக்கோங்க, திக்காக இருக்குன்னா திக்காகவே எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு பேஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது மாடல் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கூடைகள் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.